Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மக்கானா பால்ஸ். இந்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மக்கானே, 1/2 கப் அளவுக்கு வெல்லம். இது டேஸ்ட் எப்படி வரும்னா பொரி உருண்டை சாப்பிடுவோமே சேம் அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். குருமிளகு பொடி, ஜீரக பொடி, மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட், பின்ன தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி பண்ணுறது இந்த ரெசிபின்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா சூடான பின்ன 1 கப் மக்கானை ஆட் பண்ணிக்கிறேன். மக்கானை நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மக்கானே நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மக்கானை எப்படி ஃப்ரையாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும்டா. ஒரு மக்கானை எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அதில் நம்மளுக்கு மக்கானே நல்லா ஃப்ரையாக இருக்குதான்னு தெரியும். இந்த மாதிரி. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்கும் அவ்வளோ வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிங்க. நான் கொஞ்சம் தான் வெல்லம் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகணும். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், மெல்ட் ஆகும். ஃப்ளேமில் கேஸ் வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். சரி, கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. $15 minutes இதே மாதிரி நல்லா பாயில் ஆகணும். இப்படி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்னமோ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், பிளாக் சால்ட், ஜீரக பொடி, குருமிளகு பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணப்போ ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச மக்கானே ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ரெசிபி. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.